தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்து சொல்லுங்க என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். Every eyes closed here. Just ask God, Lord, speak to me. என்னிடத்துல பேசுங்கப்பா, என்னிடத்துல பேசுங்க. ஏனென்றால் நான் இந்த நேரத்தில் ஒரு தாகத்தோடு ஒரு வெறுமையோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா என்னிடத்துல பேசுங்கப்பா. நீங்க பேசி என்னை நிரப்பும் போது அல்லேலூயா, ஆண்டவரே நீங்க என்னை நிரப்பும் போது நான் விருப்பப்படுவேன். கர்த்தாவே அல்லேலூயா. ஓ ஆண்டவரே, நல்லவரே, வாழ வைக்கிறவரே, கிருபை அளித்தவரே, இதோ இந்த நாளிலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களை உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே புத்திர சுகாரத்தை கொடுத்தவரே, எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்கு, இந்த ஓய்வு நாளுக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு வெறுமையோடு வந்திருக்கலாம். ஆனால் எங்களை இந்த ஆராதனையின் கடைசியில் கர்த்தர் எங்களை ஒரு முழுமைக்குள்ள நடத்துவீர் என்று, ஆண்டவரே எங்களை நிரப்பி அனுப்புவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் அறிந்துதான் ஆராதிக்கிறோம். We know who we serve, Lord. We know who we call as God. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும். ஆமென். ஆண்டவரே சுயத்துக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, மனிதனுடைய முயற்சிக்கும் தானத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம், அல்லேலூயா, அவருடைய அபிஷேகம் நம்மை வந்து இறங்கும் போது நாம் ஆண்டவரை மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், கர்த்தருக்கு என்று நிலைக்கு கூடவர்களாய் நாம் இருப்போம் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லப்பா. விசேஷமாக பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் காணட்டும். ஆண்டவரே எங்க மத்தியில பேசுங்கப்பா, எங்க மத்தியில பேசுங்க. உடைய வார்த்தையை கொண்டு பேசும் ஆண்டவரே. நீ ஆண்டவரே ஒரு சொர்க்கமோ ஒரு வடிவமோ அல்ல அப்பா, நீர் எங்கள் மத்தியில் பேசுகிற தேவன், எங்க மத்தியில வாழ்கிற தேவன். ஆண்டவரே இதோ இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு. ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல
ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு எல்லாம் இருந்தா போதும், தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு தேவன் நம் பக்கத்துல இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் சுதந்திரிக்கப்படலாம். ஆமென். இந்த அந்த அடிப்படையில ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். Wow.
ஒரு நாள் இந்த மணவாளன் இந்த மணவாட்டியான சபைக்கு வருவார். அல்லேலூயா. ஆனால் அந்த மணவாளன் வரும் நேரத்தில் இந்த மணவாட்டியான சபை நீ ஆயத்தமாயிருப்பாயா? Because this is a $1 million question. நீ ஆயத்தமாயிருப்பாயா? அவர் வரும் பட்சத்தில் நீ ஆயத்தமாய் இருந்தால் இந்த மணவாட்டியாகிய சபையை கர்த்தர் அவரோடு எடுத்துக்கொண்டு போவார். இல்லைனா ஐயோ உனக்கு ஐயோ, உன்னுடைய எல்லா முயற்சிக்கு ஐயோ, நீ இந்த இடத்துல ஒன்று கூடினதற்கு ஐயோ, ஏனென்றால் நீ கைவிடப்படுவான். இன்னைக்கு மனவாட்டியே காதுள்ளவன் கேட்கிறவன். ஒரு நாள் அந்த பரலோகத்திலே நாம் என்ன செய்ய போகிறோமோ அதை தான் இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறோம். I want you to remember that. Oh,
சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வசனம், ஆண்டவரே உம்முடைய வசனம் உம்முடைய வாசல்களில் இருக்கு. I will dwell in the house of the Lord forever. நீடித்த நாட்களா ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நான் நிலைத்திருப்பேன். இன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்னது போல எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? ஆண்டவரே எனக்கு நீங்க போதும்பா, எனக்கு நீங்க போதும், உம்முடைய வசனம் போதும், உம்முடைய பிரசன்னம் போதும், உம்முடைய அபிஷேகம் போதும், வேற ஒன்றும் வேணாம் ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மோடு வாழ்வதுதான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதே பாடல் ஆமாண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, என்னுடைய உள்ளங்களில் நீ பிரவேசிக்க வேண்டும். எங்க மத்தியில நீ ஆண்டவரை இடைப்படுங்கப்பா, ஒரு விசேஷித்த வண்ணமா இடைப்படுங்க. இதுவரை ஒரு சமயம் நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் இயேசுவை பார்க்கிறவனா இருப்பேன் என்று சொன்னா அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு நேரம் உம்மோடு நான் வாழணும்பா, எனக்கு வேற ஒன்றும் வேணாம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறதுங்கய்யா, அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. தைரியமாய் நாம் சொல்லலாம், அவரிடத்துல சொல்லலாம். ஏனென்றால் அவர் நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறவர். ஓ எஸ் லார்ட். ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம் வாழ்வினிலே. உம்மோடு வாழும் ஒரு நாள் போதும், வேறொன்றும் வேண்டாம். உம்மோடு உம்மோடு வாழும் ஒரு நாள். நாங்கள் வேற ஒன்று கேட்கலாமா? நீங்க உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை உம்மோடு வாழும் ஒரு
ஒன்று நாம் செய்யணும். ஒருவர் பேசும்போது ஒருவர் அமைதியாக இருக்கணும். This is not a conversation. This is a time where God speaks to us. தேவன் நம்ம மத்தியில பேசணும்னா நாம் நம்ம இருதயத்தை அமைதியாக படுத்தணும். அமைதியாக வைக்கும் போதுதான் ஆவியானவர் பேச முடியும். அல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். அதாவது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த வார்த்தை தான். Everybody knows this word. இன்றைக்கு அநேக நேரங்களில் சபையுடைய ஒழுங்கு, சபையுடைய காரியங்கள், சபையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று சொல்லிதான் நான் பேசுவதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏனென்றால் எனக்கு அப்படிதான். எங்க அப்பா இந்த நாட்கள்ல இருந்து சின்ன பிள்ளைங்களாம் வெளியே விளையாண்டு இருக்கோம். சபையில இருக்கும்போது அப்ப எங்களுக்கு ஒரு சமயம் ஒரு 7, 8 வயசு 10 வயசு இருக்குன்னு வைங்களேன். எல்லா பிள்ளைங்களும் அங்க பிளே கிரவுண்ட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, இங்க உட்காந்துடுறான்னு சொல்லுவாரு. இங்க உட்காந்து என் ஊழியக்காரர் பேசுறதை கேட்க முடியாது. ஏன்னா அந்த டைம்ல அவர் என்ன பேசுறாரு கூட புரியாது, வார்த்தையே தெரியாத காலகட்டங்கள். அப்படி வாழ்ந்தோம். அப்படி வாழ்ந்ததுனால இன்றைக்கு எப்படியா இருந்தாலும் சரி தேவ சன்னிதானத்துல தான் இருக்கணும், என் பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அது நல்லது. ராமன் சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளை தேவ ராஜ்யத்துல தேவ சன்னிதானத்துல வளர்ப்பது நல்லது. இல்லை என்று சொன்னால் இந்த காலகட்டங்களில் அவர்கள் சீர்கெட்டு போய் விடுவார்கள். ஆமென். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்றைக்கு மனுஷன் நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கை உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனுஷன் சொல்லும்போது உலகத்தான். I want you to listen to me very carefully. Because இன்றைக்கு மனுஷன் நல்ல வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சபையில இருக்கிற நாம் ஒரு சிலர் ஒரு குறைவோடு இருக்கிறோம். ஏன் குறைவோடு இருக்கிறோம்? ஏன் ஆண்டவரே நான் பணக்காரனா இருக்க முடியாதா, நான் ஞானமா இருக்க முடியாதா, நான் வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை நான் வாழ முடியாதா என்ற ஒரு கேள்வி சில நேரங்களில நம்ம மத்தியில இறங்கும். அப்படி இறங்கும் பட்சத்தில் நாம் இன்றைக்கு அதற்கு விடையை பார்க்கக்கூடியவர்களாக இந்த இடத்துல நாம் இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், today we're going to examine how we're going to live a victorious life. ஒரு வெற்றி வாழ்க்கை எப்படி வாழணும், மத்தவங்க வாழ்றான் என்னால வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு இன்றைக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால் I want to answer that question. அதற்காக வசனத்தை நாம் பார்க்கும்போது பைபிள்லாம் நீங்க எடுக்க வேணாம், இப்ப எல்லாமே உங்களுக்கு வசதியா எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. All you need to do is look up. And the verse is Psalms 1 verse 2. வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் யாரா சொல்லுங்க? பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் முதலாவது பிரியமாய் இருக்கணும். அந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷன் அல்லது அப்படிப்பட்ட மனுஷி எப்படி இருப்பாளா? நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்படிப்பட்டவன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அடுத்த வசனம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் இன்றைக்கு தேவனுக்குள்ள இருக்கிற மனுஷனை யாரோட ஒப்பிடுகிறார்னா, இதோ ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒரு மரம் வளர வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்துல நீங்க விதைத்தாலும் எப்படியாச்சும் வளர்ந்துடும். ஆனா குறிப்பா நீங்க தண்ணீர் இருக்கிற இடத்துக்கிட்ட நீங்க ஒரு விதையை விதைச்சீங்கன்னா அது நல்லா வளரும், சீக்கிரம் வளரும். ஏனென்றால் அந்த வளர்ச்சிக்கு எது தேவைன்னா அதற்கு தண்ணீர் தேவை, சூரிய வெப்பம் தேவை. You understand? What I'm trying to say is, if you want to actually sow a seed anywhere, it can grow. But when you sow a seed near to its resource or its source, which is water, it will be faster and it will be how to say, நல்ல பலன் உள்ளதாய் வரும். It will be strengthened. அப்ப நாளடைவில் இந்த விதை அது முதிதாய் வளர்கிறது. வளரும் போது இன்னும் கொஞ்சம் நாட்கள் பார்க்கும்போது பறவைகள் அந்த இடத்துல வந்து கூடு கட்டுகிறது. பறவைகள் அந்த கொடிகளில் வந்து இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலகட்டம் வரும்போது என்ன நடக்குது, அதனுடைய கிளைகள் இன்னும் பெரியதாய் ஆகும்போது மனுஷன் வந்து அந்த மரத்துக்கு கீழே வந்து இளைப்பாறுகிறான். அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரியும், அந்த பச்சை பச்சையா அந்த இலைகள் இருக்கும்போது நமக்கு ஒரு உறுதி இருக்கும். என்ன உறுதி தெரியுமா? இந்த மரம் நல்லா வளருது, எல்லாமே பச்சையா இருக்கு. There is no dead leaves. You can't see dead leaves. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பூரணமாய் வரும். அந்த மரம் வந்து பூரணமாய் வரும். எப்ப தெரியுமா? அதனுடைய மரத்துல கனிகளை பார்க்கணும். It has reached a matured state. The tree has reached a matured state when you see fruits hanging in the tree. அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த மரத்தை இருந்து அந்த பழத்தை பறித்து அந்த பழத்தை வெட்டி நாம் சாப்பிடும் போது we are so certain and sure அந்த மரத்தில் இருக்கிற கனி
நல்ல கனியா இருக்கும் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அந்த மரம் நல்ல மரம். ஆனா நீ சாப்பிடுகிற அந்த மரத்திலிருந்து புறப்படுகிற கனி கெட்டு போன கனியா இருக்கும் என்று சொன்னால், ஒன்று கெட்டு போனா பரவாயில்ல, எல்லா மரத்தையும் தேடும் போது எல்லாமே கெட்டு போயிருக்குன்னு சொன்னா மரத்து மேல போனா எத்தனை பேருக்கு நான் சொல்றேன்? அதேதான் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறதா நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். By their fruits you will recognize them. இது கர்த்தர் வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினார், எனக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு நான் பேசுகிற காரியத்துக்கு இது ஒப்பாய் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் மனுஷன் எப்படி வாழுகிறான், அவன் வாழுகிற விதத்தை பார்த்து, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடத்தை, அவனுடைய பாவனையை பார்த்து நாம் முடிவு செய்தலாம் இவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று. இவன் நல்லா வாழ்றானா, இவன் மோசமாய் வாழுகிறானா, இவன் நல்லா செழிப்பாய் வாழுகிறானா, இவன் குறைவோடு வாழுகிறானா என்பதை கூட ஒரு சில நேரங்களில நாம் பார்த்து விடலாம். அன்லெஸ் அவன் நடிகர் திலகம், நடிகையர் திலகம் போல இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள் வரும்போது நாம் நடிகர்களாய் வர வேண்டாம், அவருடைய பிள்ளைகளாய் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு ஆமெனை காணுமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படி பார்க்கும்போது நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று நாம் சில நேரங்களில் நினைப்போம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனால ஒரு சமயம் நாம் லட்சாதிபதிகளாய், நாம் கோடீஸ்வரர்களாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேதம் அனுமதிக்காது. கிறிஸ்தவன் என்று சொன்னால் வேதத்தை தூக்கிக்கிட்டு வெள்ளை அங்கி, வெள்ளை இது தாடியை வச்சுக்கிட்டு இப்படி போனாதான் கர்த்தர் விரும்புவார் என்று நாம் ஒரு சில ஜனங்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த வேதத்துல நாம் பணக்காரர்களா இருக்கக்கூடாது, செழிப்பா இருக்கக்கூடாது என்று வேதம் வார்த்தை எங்கேயாச்சும் சொல்லுதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, இப்ப நான் போய் உட்கார்ந்துடுறேன். The love of money is the root of all evil, we know that. ஆனால் எந்த இடத்திலும் தேவன் கிறிஸ்தவர்கள் செழிப்பாய் வாழக்கூடாது என்று சொல்லவே இல்லை. எந்த இடத்திலும் கர்த்தர் சொல்லல. எல்லா இடத்திலும் கர்த்தர் சொல்றாங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும். அப்ப நான் செழிப்பாய் வாழணும்னா என்ன நான் செய்யணும்? சரி, முதலாவது செழிப்புனா என்ன? என்னுடைய அகராதியில செழிப்புனா வேறையா இருக்கும். உங்களுடைய interpretation of prosperity or successful living could be different. பணம் இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன், வெற்றி வாழ்க்கை வாழ்றேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஞானம் இருந்தா போதும், நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன். சில பேர் சொல்லுவான் நான் எதை தொட்டாலும் பொண்ணா மாறணும், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவான். இன்றைக்கு எதை செய்தாலும், correct me if I'm wrong, எதை செய்தாலும், எந்த இடத்துல எதை செய்தாலும் ஒரு ஒழுங்கு இருக்கும். Hallelujah, there must be discipline. Tell me that there is no discipline in our government. Tell me that there is no discipline in our schools or in our workplace. நான் இன்னைக்கு நான் வரல வேலைக்கு அப்படின்னு சொல்ல வச்சிட முடியுமா? இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல நான் அப்படின்னு சொல்லி வச்சுக்க முடியுமா? என்ன செய்வான்? அதற்கு பனிஷ்மெண்ட். அதனால எல்லா இடத்திலும் ஒழுங்கு இருக்கிறது. தேவனுடைய சன்னிதானத்திலும் ஒழுங்கு இருக்கிறது. இன்றைக்கு மனுஷன் ஒழுங்கு இல்லாமல் வாழுகிற பட்சத்தில் தான் ஒரு சில காரியங்களை அவன் இழந்து விடுகிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு let me put it this way, having a disciplined Christian living is the answer to a successful living on earth. அதாவது ஆவிக்குரிய ரீதியில நாம் வளர்ச்சி உள்ள ஒரு ஜனமாய் வாழும்போது உலகத்திலே நாம் வளர்ச்சி உள்ள பிள்ளைகளாய் வாழலாம். புரிந்தவங்க ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? ஒரு சமயம் புரியல, I just want to say that நம்ம தேவனுக்குள்ள ஐஸ்வர்யவான்களும் தேவனுக்குள்ள கட்டப்பட்டவர்களாம் தேவனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை நானும் நீ வாழும்போது உலகத்துல வாழ்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை உலகத்துல ஒரு கோளாறா இருக்கு, நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்னால வாழ முடியலன்னு சொல்லும் போது we have to come back to the basics. இங்க ஏதோ ஒன்று கோளாறா இருக்கிறது. எப்படி பாஸ்டர் நீங்க அப்படி சொல்றீங்க? இதற்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா என்று சொல்லும் பொழுது I am going to bring you to two verses. Let's go to the first one. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, ஏனென்றால் அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்த வார்த்தையை பாருங்க, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். I like it in English. For it is God who gives you the ability to produce wealth. So who tells you that God does not want us to be rich?
இல்ல, இந்த வார்த்தை இல்ல. சரி, அடுத்த வார்த்தைக்கு போவோம். யாத்திராகமம் 31:3 எப்படி சொல்லுகிறது? வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கும் வேண்டிய ஞான புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். This is not for employees, this is for SEP, self-employed people. I want to be an electrician, I want to be an architect, I want to be an engineer. This is for you. Because God has to fill us with all the skill. God has to fill us with the ability and the knowledge for every kind of work. அப்படி இருக்கும்போது நாம் தேவனுக்குள்ள இருக்கும்போது தான், because அவர் ஆசீர்வதிக்காவிட்டால் உலகத்துல நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. Because God is not someone who is standing in between me and my blessing. இன்றைக்கு நாம் சொல்லுவோம், என்னுடைய வளர்ச்சிக்கு பல தடைகள் இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்னுடைய வளர்ச்சிக்கு, அதாவது உலகத்துல நான் ஐஸ்வர்யவனா வாழணும், உலகத்துல நான் நல்லா வாழணும், உலகத்துல என்னை பார்க்கிறவங்க என்னை மதிக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னா அதற்கு தடை யார் தெரியுமா? பிசாசுன்னு சில பேர் சொல்லுவான், இல்ல. என் வீட்டுக்காரன் சொல்லுவான், அதுவும் இல்லை. என் கூட்டாளின்னு சொல்லுவான், நான் பழகிறவர்கள் சொல்லுவான், இல்ல. The main reason is me. It's you. நீதான் உனக்கும் உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கும் உனக்கும் கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் தடையா இருப்பது நீதான், வேற யாருமே இல்லை. நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்குள்ள இல்லாததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்குள்ள சரியில்லாம இருக்கு. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நான் இதுவரைக்கும் என்ன செய்யல என்று பார்க்கும்போது 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 1 அடிப்படையில I'm going to put before you 4 things. இந்த 4 காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா இல்லையா என்பதை பார்க்கலாமா? நம்பர் 1. ஒன்றாவது காரியம், we have to include God in every plan of ours, no matter how small, no matter how unimportant it could be. அதாவது நம்முடைய திட்டங்களில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய முடிவுகளில் அது சின்னதா இருக்கலாம், இது முக்கியம் இல்ல என்று சொல்லி நாம் தேவனை சேர்க்காத ஒரு பட்சத்தில் இருக்கும்போது நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறோம். இதற்கு ஒரு உதாரணம், சவுலை நமக்கு தெரியும். இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவனுடைய வீட்டுல கழுதை காண போச்சு. என்ன காண போச்சு? கழுதை காண போச்சு. அவங்க அப்பா சொல்றாங்க, நீ போய் கழுதையை தேடிட்டு வாயா. கழுதையை தேடுறாங்க, கழுதையை கிடைக்கல. அந்த நாட்களில் சாமுவேல் ஆசாரியனா இருக்கிறான். சாமுவேல் was the judge, நியாயாதிபதி. சாமுவேலை கண்டா எல்லாருக்கும் பயப்படுவாங்க. சாமுவேல் அந்த பக்கம் வந்தாங்கன்னா எல்லாரும் கேட்கிற ஒரு காரியம், ஐயா நல்ல ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறீங்களா அப்படி பயப்படுவாங்க. ஏனென்றால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று பயப்படுவார்கள். இப்ப இவன் சொல்றான், அவனுடைய வேலைக்காரன், சவுளுடைய வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட காசு இருக்கு, நம்மளுடைய கழுதை காணா போச்சே, நம்ம போய் சாமுவேல் இடத்துல கேட்போம். சரி, சாமுவேலுக்கு தெரியலன்னு வைங்களேன். சரி, சாமுவேல் போறான், சவுல் போறான் சாமுவேல் கிட்ட, ஐயா ஒரு விஷயமா வந்திருக்கீங்க, சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? இது காணா போச்சியா? எது? பிள்ளைங்க காணா போச்சியா? எந்த பிள்ளைங்க? நீ கழுதை காணா போச்சியா அப்படின்னு சொன்னா சாமுவேல் என்ன நினைப்பான்? என்ன நினைப்ப சொல்லுங்க. என்னன்னா சின்ன காரியத்துக்காக என்னை தேடி வந்திருக்கிறாங்க. ஆனால் சின்ன காரியங்களை, இதோ முக்கியம் இல்லாத காரியங்களுக்குள்ள நாம் தேவனை நுழைக்கும் போதுதான், ஆண்டவரிடத்தில் அதை சொல்லும் போதுதான், கர்த்தரை நாம் ஒரு குடும்பத்தாரை பார்க்கும் போதுதான் நம்முடைய காரியங்கள் மாறுதல் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆமென் குறைச்சா இருக்கீங்க. இன்னைக்கு சாப்பாடு இல்லை தானே? சாப்பாடு தான். ஓகே ஓகே. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இன்னும் 2 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீதிமொழிகள் 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். Commit to the Lord, whatever you do and your plans will succeed. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய காரியங்களை தேவனிடத்துல வைப்பது கிடையாது. தேவனை நம்முடைய காரியங்களில் வைப்பது கிடையாது. இன்னொரு வார்த்தையை பாருங்க, அது சொல்றது, உன் வழிகள் எல்லாம், in all your ways acknowledge him. But we are people who acknowledge God in some little ways or some big ways. இயேசு அன்றைக்கு 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த இரவு முழுமையாய் மலைக்கு மேலே இருந்து அவர் தேவனிடத்தில் ஜெபித்து முடிவை எடுத்தார். இதுவே என்னுடைய 12 சீஷர்கள் என்று மறுநாள் சொன்னார்.
சோ இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் என்ன என்று சொன்னால், நாம் அநேக நேரங்களில முக்கியம் இல்லாத காரியங்கள் என்று நினைத்து தேவனை அவர் நம்முடைய வாழ்க்கையில சேர்த்துக் கொள்வது. இன்றைக்கு பெற்றோருடைய தினம் என்று நாம் அனுசரிக்கிறோம். இன்றைக்கு பெற்றோர் ஒரு தகப்பனிடத்துல போய், ஐயா இந்த மாதிரி காரியத்தை செய்யணும், முக்கியமான காரியம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, அந்த வீட்டு தலைவன் என்ன சொன்னா, நான் வீட்டுல கேட்டு சொல்றேன். வீட்டுல கேட்டா எங்க வீட்டுல கேட்கப்பா, யார்கிட்ட கேட்பா? மனைவி கிட்ட கேட்பா. ரைட்டுங்களா? மனைவி கிட்ட கேட்பா. மனைவி கிட்ட போய், சிஸ்டர் இந்த மாதிரி காரியம் எனக்கு எப்படி செய்யலாமான்னு நான் வீட்டுல கேட்கிறேன்னு சொல்லுவாங்க. யாரு? கணவர்கிட்ட கேட்பாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் நீங்க கேட்கிறீங்க. ஏன் ஒருவருக்கு ஒருவர் தேவனிடத்துல கேட்காம இருக்கிறீங்க? ஏன் தேவனிடத்துல சொல்ல மாட்டீங்க? எனக்கு புரியல. ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான். இந்த காரியத்தை எதுக்கே நாம் தேவனிடத்துல சொல்லணும்? This is unimportant. But what is unimportant, you could be so important to God. He wants to know you. ஏனென்றால் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நமக்கு பிரியம். யாருக்கு? தேவனுக்கு பிரியம். நம்பர்ஸ், ரைட்? நம்பர்ஸ் 24. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். யார் இஸ்ரவேல்? புதிய உடன்படிக்கையில நானும் நீங்களும் இஸ்ரவேல். புதிய திருச்சபை, கடைசி நாள் திருச்சபை இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமாய் இருக்கிறார். நான் தான் ஆண்டவரை ஆசீர்வதி என்று சொல்லி அவரை தூரமாய் தள்ளி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு கணவன் வேலைக்கு போகிறான். கணவன் வேலைக்கு போகும்போது வேலையில எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வேலையை ஆசீர்வதிங்க? ஒரு சமயம் சில பேர் செய்கிறவங்களா இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. செய்யாதவங்களை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மனைவிகள் நீங்க சமைக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு என்ன கறி செய்யலாம் அப்படின்னு எத்தனை பேர் கேட்பீங்க? நான் கேட்பேன். ஆமா, சில நேரங்களில் அந்த டைம்ல எங்களுக்கு ஹெல்ப்பர் இல்லாத நேரத்தில் நம்ம சமைக்கும் போது ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்பாங்க, என்ன ஆண்டவரே இன்னைக்கு சமைக்கிறது? எல்லாரும் நினைப்பாங்க, இவனடா லூசாடா அப்படின்னு. ஆனா நான் அப்படிதான் செய்வேன். ஏனென்றால் நான் என்னுடைய காரை மாற்றும் போது கூட ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் அந்த காரை மாற்றணும், அடுத்த காரை நான் வாங்கும் போது எந்த ஒரு பாதிப்பு இல்லாத காரை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். இது ஒரு சமயம் முக்கியம் இல்லாத காரியம், அதாவது ஆவிக்குரிய ரீதியில இல்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனா I want to include my God in every affairs of mine, so that everything that I'm doing, God knows what He's doing. கர்த்தர் தெரியும் என்ன செய்யறான் என்பதை கர்த்தர் அறிவார். இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்ப்போம். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? உங்களுடைய எதிர்காலத்துக்கு யாரை பாக்குறீங்க? இன்னைக்கு நம்மளே முடிவு பண்ணிடுவோம், I want to be a teacher, I want to be an architect, I want to go to Australia அப்படின்றாங்க. Have you ever sat in the presence of God and asked God, God, I want to do this business. God, I want to do this. I want to study to become like this. Have you got the approval of God? Think. I just want you to think. Because life is not so easy. Because we are Christians and we are looking up to God for blessings. நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் தேவனை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆனா தேவனை நம்முடைய வாழ்க்கையில சேர்த்துக் கொள்ளாத பட்சத்தில் ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொன்னா என்ன நியாயம்? எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? யோசித்து பார்க்கணும். We need to think. ஒரு சில முக்கியமான தேவனை வளர்ச்சி என்னுடைய திருமண காரியம் ஆண்டவர் கேட்கிறேன். ஆண்டவர் கேட்கிறேன். சரி, என்னுடைய வேலை மாற்ற ஆண்டவர் கேட்கிறேன். நான் சபையை மாற்ற போறேன். ஆண்டவர் கேட்கியா? கேட்கிறேன். சபையை மாத்துற நேரம் மட்டும் ஆண்டவர் கேட்கிறேன். நமக்கே தெரியும் ஒரு சில காரியங்கள் நாம் செய்வது தவறு என்று. அந்த தவறான காரியத்தை கூட நாம் தேவனிடத்தில் வைக்கலாமே. ஏன் நாம் பாவம் செய்வது தேவ சமூகத்தில் வரலையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையை அவன் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில வராததுக்கு தடை நான் ஒருவன். தேவனை நம்முடைய எல்லா காரியங்களிலும் எல்லா திட்டங்களிலும் நாம் நுழைப்பது அவசியம். இரண்டாவது காரியத்துக்கு போகும். Always delight yourself in the Lord. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இதோ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் கர்த்தருக்குள் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. நான் அடுத்த வார்த்தை போக போறது இல்ல. கர்த்தருக்குள் இல்ல கர்த்தருக்குள் இன்னொரு வார்த்தை இருக்காங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. God did not say just rejoice in me as and when you want. God did not say that. அதாவது கர்த்தருக்கு தெரியும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதையில கடந்து போனவர். அவருக்கு தெரியும் பாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் நுழைக்கிறார். என்ன சொல்றார்? கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக. You have to rejoice in the Lord always. அப்படியா இருக்கிறோமா?
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை காலையில எந்திரிச்சிடும். we finish our daily chores. காலை கடன்கள்லாம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்புறோம். I want to ask you one thing. In your mornings, listen to me carefully. In your mornings, where does God fit? Where are you fitting God into your mornings? Let me know. Because for some, yes, you may have your quiet time and then you move on. But for some, there may be no quiet time. There may be no quiet time. எனக்கு நேரம் இருந்தா நான் தேவனுக்கு கொடுப்பேயா அப்படின்னு சொல்லுகிறவர்களா நீங்க இருப்பீங்களா? கர்த்தர் மாத்தி சொல்றாருன்னு எனக்கும் நேரம் இருந்தா உனக்கு நான் மூச்சு கொடுக்கிறேன்னு. இன்னைக்கு நாம உட்கார்ந்திருக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். உட்கார்ந்திருக்க முடியுமா? ஏனென்றால் we take things for granted. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அடி இல்ல உத இல்ல எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கனால we take God's grace for granted. நம்முடைய காலையில தேவனை துதிக்கிறது, தேவனுடைய சன்னிதானத்தில் இருப்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? Let me explain. காலையில நம்ம வேலைக்கு போறோம். எத்தனை பேருக்கு நிச்சயமா சொல்லுவீங்க அன்னைக்கு இரவு அன்னைக்கு சாயந்தரம் நம்ம திருப்பி வீட்டுக்கு வருவோம்? எத்தனை பேர் கையை தூக்கி சொல்ல முடியும்? சொல்லுங்க. Every moment, every fraction of a second of our lives is in God's hand. அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால், அன்றைக்கு நான் தேவனிடத்தில் நான் ஒப்புரவாகாமல் ஒரு சூழ்நிலையில நான் இருப்பேன் என்று சொன்னால், அன்றைக்கு என் ஜீவன் என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால், நான் எங்கே போவேன் என்று எனக்கு தெரியல. நிச்சயமா நான் பரலோகம் போக முடியாது. நான் பாவியாய் இருக்கும் பட்சத்தில், நான் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்சத்தில், நான் அடிபட்டு உடனாய் நான் மரித்து போகிறேன், நான் பரலோகம் போக முடியாது. And so that's why I say morning devotions, morning quiet times with the Lord is so important for the church. ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷம் ஒரு ஜெபம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம், ஒரு 5 நிமிஷம் ஒரு பைபிள் ரீடிங், 15 நிமிஷம் 20 நிமிஷம். அந்த 15-20 நிமிஷத்தை கொஞ்சம் முன்னுக்கு எழுப்பி வர முடியாதா? காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சும்மா சொல்லலங்கய்யா. ஏன்னா இது எல்லாமே practically I am just speaking to you so that you will know. காலையில நாம் ஜெபிக்காம போய் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனா என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. இட்ஸ் a full stop. சாயங்கால வேலையில இரவு வேலையில நல்ல படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு அப்படியே கண்ணு சொக்கும். அன்னைக்கு நீ இறச்சிக்கிறேன் அதான் இது போட்டு இது கசகசா போட்டு கசகசா போட்டு அன்னைக்கு இறச்சிக்கிறேன் எப்படி இருக்கும்? அப்படியே பார்க்கிற நேரத்தில் அப்படியே சொக்கும். அதோட டிவி அடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? அவ்வளவுதான், கேம் ஓவர். இரவு வேலையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எத்தனை பேர் நித்திரையில மரித்து போயிருக்கிறாங்க? அதாவது if we are living a righteous living, let me be clear about this. If our life is right with God, it's perfectly okay. I will be certain. Yes, எனக்கு தெரியும் இன்றைக்கு இரவு கர்த்தர் வருவார்னா நான் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நிச்சயத்தோடு இருக்கிறவன்ட்ட நான் பேசுறேன். அந்த நிச்சயம் இல்லாதவர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆரம்பிப்பது அவசியமாக இருக்கிறது. சபையிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தான் செய்ய மாட்டான், நம்ம தான் செய்யணும். ஏன்னா தேவனை அறிந்தவர்கள் நாம், நம்மை விசேஷித்தவர்கள் என்று அழைக்கிற தேவன் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். 2000 the year 2000 God said pray for Israel. இன்றைக்கு 2020 20 வருஷம் நான் இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் கூட நான் ஜெபிக்க மறந்தது. தேவ பிரசன்னத்தில் நின்று சொல்றேன், போய் சொல்வதற்கு அவசியம் இல்லை. தேவ பிரசன்னத்தில் நிற்கிறேன். 20 வருஷம் நான் எனக்காக ஜெபிக்க மறந்த நாட்கள் உண்டு. நான் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க மறந்த நாட்கள் உண்டு. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க சொன்னார். 20 வருஷம் ஜெபிக்கிறேன். அது எப்படி ஆரம்பிச்சுச்சுன்னா, it starts as a routine. It starts as a routine. ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார், ஜெபிப்போம். But after these 20 years, it's no more a routine. It is a pleasure. எனக்கு ஆசை இஸ்ரவேலுக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆரம்பிக்கும் போது ஒரு சடங்காச்சாரம் மாதிரி it becomes a normal routine மாதிரி இருக்கும். But after that, நீங்களே உங்களுக்கு உணர்வீங்க, ஆண்டவர் எனக்காக காத்திருக்கிறாரு என்று சொல்லி நாம் ஒரு காரியம். முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில
எல்லா திட்டங்களும் சின்னதோ பெரியதோ தேவையில்லையோ தேவை இருக்கோ அந்த காரியங்களில் தேவனை நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், இதோ கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியத்துக்கு போவோம். மூன்றாவது காரியம், இரண்டாவது காரியம் ஒன்று தான். அதுல கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கு. Loving the Lord and loving His word. தேவனை நேசிப்பதும் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதும் என்ன, இது கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் தான், கரெக்ட் சம்பந்தம் தான். But I'm going to go to the next verse, verse 2. Psalms 1 verse 2. Next one. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் இன்டர்பிரேஷன் இருக்கு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் you are divinely protected, you are divinely favored. அதாவது ஆவிக்குரிய ரீதியில தேவன் உன்னை பாதுகாக்கிறவர், ஆவிக்குரிய ரீதியில தேவனிடத்துல நீ கிருபை பெற்றவர். You are divinely protected, you are divinely favored. ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த பாக்கியவான் என்று சொல்லுகிற வார்த்தை சங்கீதத்தில் 51 தடவை இருக்கு. 51 times you can find the word blessed. Blessed. இன்றைக்கு நாம் தேவனிடத்தில், தேவ ஊழியக்காரனிடத்தில் போய் ஜெபிக்கும் போது, அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது ஒரு you feel good. நல்ல ஒரு ஐயோ இவர்கள் இன்னைக்கு மோன்சி மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நிற்கும். எதற்கு? அவர் கையை வைக்கணும். அவர் கையை வச்சாதான் அன்னைக்கு எனக்கு ராத்திரியில நல்ல சாப்பாடு இருக்கும். அப்படியா நிற்பாங்க. கையை வச்சு அவர் ஜெபிக்கும் போது அவர்கள் ஒரு திருப்தியோடு போவாங்க. பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரியாது, நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவன், நம்மை அவருடைய சாயலில் சிருஷ்டித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது how do we need to react? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் பிறர் ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் நல்லா நமக்கு ஒரு feeling good. இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு தேவனை நாம் நேசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறோம். ஏனென்றால் யோவான் வசனத்தை அப்படிதான் சொல்லுகிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லுகிறார். So if you love the Lord and if you say that you love the Lord, you need to love His word, because the word and God is one. But are you? இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். The word say you need to meditate on the word of God day and night. Day and night சொல்லும்போது நம்ம அப்படியே ஒரு மாதிரி பிளான் பண்ணி இருக்கக்கூடாது. எப்படி காலையில ஒரு 10 நிமிஷம், ராவில ஒரு 10 நிமிஷம். That's not the meaning. இரவும் பகலும் என்று சொல்லும்போது act and when you can. That's the real meaning. உனக்கு சமயம் கிடைக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் பிரியமாய் இருக்கிற நீ அதை தியானம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, விடுதலைக்காக ஜனங்கள் இங்கும் அங்குமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். People are seeking help for their healing and for their diseases and for all kinds of things. They are seeking help. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வார்த்தை கொண்டுதான் நம்மை விடுதலையாக்க முடியும். இந்த வார்த்தை கொண்டுதான் என்னுடைய வார்த்தை, என் செயல், என் சிந்தை, என்னை மாற்ற முடியும். அதற்கு உதாரணம் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரன் நம்மளை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் என்பது சத்தியம், சத்தியம் என்பது வார்த்தை. வார்த்தையை நீங்கள் அறிவீர்கள், வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். Not your worship, not your quiet and prayer, not your ministry. நீ செய்யற ஊழியமோ, உன்னுடைய ஜெபமோ, உன்னுடைய மற்ற காரியங்களோ இல்ல. வார்த்தை ஒன்றுதான் உன்னை மறுரூபமாக்க முடியும். Can do a transforming work within you, not anything else. And that is why God emphasizes in Psalms 2 that you need to love the word of God and you need to meditate on the word of God day and night. நான்காவது காரியம், இதுதான் ரொம்ப இடிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். You have to forsake your own ways completely. பழைய வாழ்க்கை, பழைய மனுஷனை முழுமையாய் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுது, எப்படி சொல்லுதுன்னா, பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன். He who puts his hand in the plow and turns back
It's not fit. The word is, it's not fit for the kingdom of God. ஏனென்றால் ஒரு நாள் நாம் உலகத்துல ஒரு மாயையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு நாள் மாயையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் நம்முடைய தேவன் நம்மை தொட்டார். அந்த தொடுதலை நாம் பெற்ற உடனே நாம் மறுரூபமாக்கப்பட்டோம். அதாவது இருளின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தோம். யோவான் 1 யோவான்ல சொன்னது போல இருளின் பிள்ளைகளாய் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாம் நம்மை பார்த்து சொல்லுகிறோம். நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு வந்துட்டு அப்புறம் ஏன் பின்னால உன் பழைய வாழ்க்கையில திருப்பி பார்க்கிற? Because you cannot serve God and at the same time you cannot be in the world. It doesn't work. It has not worked before and it's not going to work again. இல்ல நான் இங்க கொஞ்சம் வச்சிட்டு இங்க கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை தான் உணர்த்தினார். பாலாம், பழைய ஏற்பாடுல பாலாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். பாலாக் என்ற மோவாபிய ஒரு ராஜா பாலாமை கூப்பிடுறான். எதுக்கு கூப்பிடுறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சிரு அப்படின்னு. இவன் பாலாக் என்ற ராஜா கொடுக்கிற பணத்துக்காக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வரான். He comes to curse the people of Israel. But when he comes to curse, God turns the curse into a blessing. அவன் வாயை திறந்து சபிக்கும் போது அவனுடைய வாயில சாபம் வரவில்லை, ஆனால் ஆசீர்வாத வார்த்தை வந்தது. எத்தனையோ தடவை முயற்சி பண்றான், முடியல, அவனால முடியல. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கதாயா சொல்றாரு. ஆனா அவன் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்தாலும் அவனுடைய இருதயம் பாராக்குடைய அந்த ஆசீர்வாதம், அந்த பணத்துக்காக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி செய்த ஒரு முட்டாள்தனத்தினால இஸ்ரவேலர்களும் மோவாபியர்களும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அதன் நிமித்தம் பாலாம் கொல்லப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பிலிப்பை நாம் பார்க்கிறோம். அந்த பிலிப்பானவன் சமாரியாவுக்குள் கடந்து போகிறான். அங்கு ஒரு குறி சொல்லுகிறவன் மந்திரவாதி பார்க்கிறான். அவன் பிலிப்பை பார்த்து, பிலிப் செய்கிற அற்புதத்தை பார்த்து எனக்கும் இந்த இயேசு வேணும்ன்றான். இயேசுவை ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்றான். அப்புறம் யோவானும் பேதுருவும் வந்து ஜனங்களுக்கு இதோ கையை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள்ள அவர்கள் கடந்து போகிறார்கள். இது என்னடா புதிய காரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்ட்ட போய் சொல்றான், நான் கொஞ்சம் காசு தரேன், இந்த வரத்தை எனக்கு தெரியாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அவன் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்குள்ள வந்துட்டான். ஆனாலும் அவன் பழைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படிதான் இன்றைக்கு சபையில ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு காலை இங்கே ஒரு காலை அங்கே வைத்துட்டு வாழ முடியாதுங்க. ஏன்னா நம்ம கடைசி திருச்சபையா இருக்கிறோம். சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் இடத்தில் உட்காரார். Put it very clear. If you want to possess the blessings that is stated out there in verse 2, you need to let go of all this that is stated in verse 1. நீ தேவனுடைய ஆசீர்வாதமான கருவியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். துன்மார்க்கனுடைய வழியிலே உனக்கு இடம் இல்லை, பாவிகளுடைய இடங்களில் உனக்கு இடம் இல்லை, பரியாசக்காரர்களுக்கும் இடத்தில் உனக்கு இடம் இல்லை. பாவி என்றால் துன்மார்க்கனா என்ன? தேவ பயம் இல்லாதவன். பாவினா என்ன? பாவம் செய்கிறவன். பரியாசக்காரனா என்ன? பரியாசமாய் பேசுகிறவன், பரியாசமாய் செயல்படுகிறவன். இன்றைக்கு இவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? வசனம் ஒன்று சொல்லுது, 2 கொரிந்தியர் 6 நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, ஒளிக்கும் இருளுக்கும் என்னையா வைக்கும்? நீ ஒளியின் பிள்ளைன்னு சொல்ற, அப்போ உனக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு காலத்துல நான் வாழ்ந்தையா, ஒரு காலத்துல எல்லாரும் வாழ்ந்தோம். இப்ப நான் இருளின் பிள்ளை இல்லையே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் கலப்பையை நான் கை வச்சுட்டேன், அப்புறம் நான் ஏன் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். எனக்கு தேவனும் வேணும், தேவனுடைய ஆசீர்வாதமும் வேணும். அப்படியே கொஞ்சம் யாரும் பார்க்காத நேரத்தில் அப்படி திரும்பி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு சபை பார்க்காது, ஊழியக்காரன் பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை செழிக்க செய்யும் நாம சொல்லி சொல்லணும். அப்படிலாம் சொல்ல பைஸ்கல் இன்னைக்கு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம சொல்லுவோம்,
நான் இருக்கும்போது இருள் சூழ்ந்து அதனுடைய வாசனை கூட நம்ம மத்தியில் இருக்கக்கூடாதுங்க. இன்றைக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்றைக்கு பாவம் சமுதாயத்தில் இருந்தது, பாவம் தேசத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாவம் சமுதாயத்தை விட்டு தேசத்தை விட்டு சபையிலும் காணப்படுகிறது. யூதாவின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது பக்க வழியாய் அந்தி கிறிஸ்துவின் காரியங்கள் நுழைகிறது. அந்தி கிறிஸ்துவின் காரியங்கள் it doesn't come by the main door. The book of Jude says that it comes by the rear door. இன்றைக்கு நம் அறியாமையிலே ஒரு சில காரியங்கள் சபைக்குள்ள நுழைந்து விடுகிறது. And we are called to be careful. ஏன் இன்றைக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க ஆராதிச்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இங்க பரிசுத்த நற்கருணையில பங்கு பெற்றுட்டு எல்லாம் போனா எல்லாம் ஓகே அப்படின்னு நினைக்கிற கூட்டத்துல நீயும் ஒருவனா இருந்துக்கூடாது, நீங்க ஒருத்தியா இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு பிசாசானவன் எவ்வளவோ வகை தேடிக் கொண்டிருக்கான். எதை தெரியுமா? சபையை திருடிக் கொள்ளலாம். The devil is fighting so hard to bring the church, to bring the church over to him, and the Spirit of God is working very hard to bring the society back into the church. இன்னைக்கு சபையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 4 காரியங்களை செய்யும் போது நான் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு கர்த்தர் தடையாய் இல்லை. ஆனால் நான் சொன்னது போல எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய வெற்றி வாழ்க்கையை நீ உலகத்தில் நீ தேடி பெற்றுக்கொள்ளலாம். You can find it in the world and you will receive it. And I assure you, because my God and my Bible doesn't lie. வேதம் பொய் சொல்லாது, தேவன் பொய் சொல்லுகிறவர் இல்லை. ஆனால் இந்த ஒழுங்கான வாழ்க்கை தேவனுக்குள்ளே இருக்கும். இந்த 4 காரியங்களை செஞ்சு பாருங்க. First thing, what is the first thing? எல்லா காரியங்களிலும் தேவனை சேர்த்துக்கொள்ளும், எல்லாவற்றிலும் தேவனை சேர்த்துக்கொள்ளும். 2வது காரியம், கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சியாக இருக்கும். 3வது காரியம், தேவனை தேவனுடைய வார்த்தையை நேசிக்கணும். 4வது காரியம், பழைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக. இன்றைக்கு ஒரு சிலர் ஒரு விழுந்து போன வாழ்க்கை, ஒரு சிலர் ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கிறாங்க. ஈஸியான வாழ்க்கை இல்லை. விழுந்து போயிட்டான், குழியில விழுந்துட்டான், ரொம்ப தூரமா இருக்கு. அவனை ஒருத்த கையை தூக்கி எடுக்கலன்னா அவன் குழியிலே தான் கிடப்பான். புரியுதுதான் என்ன சொல்றேன்? ஒரு குழிக்குள்ள விழுந்தவன் தூக்கணும் ஒரு ஆடு, அது தேவன் இருக்கிறான் கையை தூக்க. ஆனா நீ கையை கொடுக்கணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பான்னு கையை கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் கையை இல்லப்பா, அந்த குழியில வாழ்க்கை நல்லா இருக்கு, நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கிறேன். 2வது வாழ்க்கை சிறையில் கன்னிகளுடைய வாழ்க்கை. இந்த ஒரு பழக்க வழக்கத்துல சிறையில் cannot come out of it. Because if you have gone to prisons, you will know that prisons have all got to do with nothing but bars and gates. அந்த கதவை திறந்தால்தான் நான் வெளியே வர முடியும். இன்றைக்கு சிறை இருக்கப்பட்ட வாழ்க்கையும் அப்படிதான். ஒருவன் வந்து கதவை திறக்கதான் முடியும், திறந்தாதான் நான் வெளியே வர முடியும். அந்த கதவுக்கு சாவி வைத்திருக்கிறவர் அப்படி இல்லைன்னா நாம் சிறையிருக்கப்பட்ட விழுந்த வாழ்க்கையிலே நாம் இருந்து போவோம். சிங்காசனத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது. If you want to continue enjoying the life that you have found in the peak, if you want to continue the life that you are enjoying in the prison, then you have to forget about the life in the palace. You have to forget that. You will never be able to get it. இன்றைக்கு காது உள்ளவன் கேட்கணும். ஏன்னா கடைசி நாள் திருச்சபை, நானும் நீங்களும் கடைசி நாள் திருச்சபை, கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்றைக்கு எல்லாமே பாவம் இல்லாததை போல பிசாசு கடைசி நாட்களில் கொண்டு வருவான். நம்ம நினைப்போம் this is not sin, but eventually when you look at the word says it's sin. So அதனால we are called to be very very careful. in வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினை என்று வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது remember your creator in the days of your youth, so that all things will be well for you. அப்படியா நீங்க செய்வீங்கன்னு சொன்னால் நான் நிச்சயமாய் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரும் நாட்களில் ஒரு மாற்றத்துக்கு வரும். அல்லேலூயா. Thank you Lord. வார்த்தைக்குள்ளே நிமரம் போன்றவரே ஆராதனை, மேலே உள்ள கொடி சபை ஆராதனை. எல்லாருமே வார்த்தைக்குள்ளே நிமரம் போன்றவரே ஆராதனை, மேலே உள்ள கொடி சபை
ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்களோடு இருந்து எங்களோடு இடைப்பட்டு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உடைய கரம் எங்களை நடத்தியது. விசேஷமாக